தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் பசுமை கொழுந்துகளால் சூழப்பட்ட இயற்கையின் பரிசு தென்காசி. தென்னகத்தின் ஸ்பா என அழைக்கப்படும் குற்றால அருவி இது வெறும் அருவி அல்ல, ஒரு இயற்கை. காசியின் தமிழ்நில சகோதரன் தென்காசி காசி விஸ்வநாதர். இந்த இயற்கை சூழ் பசுமை புல்லின் நடுவே அமைந்திருக்கும் ஒரு சாந்தமான கோயில் கடையநல்லூர் கடைக்காலீஸ்வரர் கோவில். இக்கோவிலில் உள்ள சுயம்புலிங்கத்தை நிலத்திலிருந்து கடைந்து எடுத்ததால் இந்த ஊர் கடைக்கால் நல்லூர் ஆனது என்பது வரலாறு. காலப்போக்கில் கடைக்கால் நல்லூர் என்று அழைக்கப்படும் கடையநல்லூர் ஆனது என்பது நிகழ்கால வரலாறு. மேலக்கடையநல்லூர் கண்ணார் தெரு எனும் பகுதியில் செம்பு பானை பித்தளை தொழில் படைக்கும் பாத்திர தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். காப்பர் பானையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பழைய உற்பத்தி என்பது இப்போ பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு. ஆனால் மக்கள்கிட்ட இப்போ புதிய விழிப்புணர்வு என்பது ஏற்பட்டு காப்பர் பானைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தாலும் பழைய அடிப்பு செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் என்பது மிகப்பெரிய நலிவடைஞ்ச முறையிலையும் புதிய தலைமுறை அந்த தொழிலை செய்யக்கூடிய நிலை என்பது தற்போது இல்லாத நிலையும் தொடர்ந்து காணப்படுது. செம்பு பானை வடிவமைத்தல், பழைய பித்தளை பாத்திரங்களை புதுப்பித்து கொடுத்தல், முக்கியமாக கோயில் சம்பந்தமான வேலைகள் இவருடைய அன்றாட தொழிலின் அங்கமாகும். இவர்களுக்கு தெரிந்த ஒரே தொழில் பாத்திர தொழில். இவர்கள் கையில் இருக்கும் இந்த செம்பு பாத்திரம் வெறும் உபயோகப் பொருள் அல்ல, இது இவர்கள் உயிரோடு இணைந்த கலை. பானைக்கு உயிர் கொடுக்க அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு அடிப்பாலும் ஒவ்வொரு இடிப்பாலும் இவர்கள் மனதின் பாட்டு அதில் ஒலிக்கிறது. காலம் எதையும் மாறச் சொன்னாலும் இந்த செம்பு வேலை இவர்கள் இதயத்தில் நிலைத்திருக்கும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்தவங்க. இது நான் காலங்காலமாக இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேலைக்கு இப்போ எங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. இப்போ ஏதோ 1-2 இந்த பழசை தான் புதுப்பிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் பிழப்பாக இருக்குது. இனி வர காலத்தில் எங்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது. இந்த தொழில் ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு, நின்று போச்சு. இனி அடுத்த என்ன தொழில் பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியலை. பித்தளை என்றால் இவர்களுக்கு உறவேனும் ஒரு உணர்வு. ஒவ்வொரு ஓயாத அடிப்பும் வெப்பத்திலே கரையும் ஈய உதிரங்களும் இவர்கள் உயிரோடு சேர்ந்து விட்டன. இந்த உலகத்துக்கு பித்தளை பாத்திரங்களை மட்டும் கொடுக்கவில்லை, இவர்கள் காலத்தின் சின்னங்களையும் கொடுக்கிறார்கள். சடங்கு வீடு, பால் காய்ச்சி வீடு இவர்களுக்கு புதுப்பிச்சு கொடுக்கணும். பழைய பாத்திரத்தோட சிலுவை, பித்தாளை, செம்பு, அதுக்கூட கூலியில் வாங்குவோம். இவர்கள் காட்டு மொத்த கூலியும் பேசுவோம், இட கூலியும் கேட்போம், முறுப்பிடி கூலியும் கேட்போம். பார்த்து வாங்குறது. கடையிலக்கும் பார்த்து பழகு கடை கொடுப்பாங்க, கல்யாணத்தில் வாங்கி கொடுப்பாங்க, அதையும் விளையாட்டு கொடுப்போம், வீடு காட்டும் கொடுப்போம். நாங்கள் சொந்தத்துக்கும் கொடுப்போம். விலைக்கு யாரும் காட்ட ஒன்று எடுத்து கொடுக்குறது, வர்றது போகிறது. திருக்காட்டுகளில் போய் வாங்கிட்டு வருவோம். பக்கத்து கிராமங்கள் வீடு கல்யாணத்தில் கொடுப்பாங்க, கூப்பிட்டு போவாங்க, வாங்கி வேலை பார்க்குற வைக்கிறது. அது தவிர கடையிலையும் வாங்கி மேலே பார்த்து கொடுப்போம். எங்களுக்கு ஒரு பணமே இதுதான். எங்கள் தொழில் பாத்திர தொழில். கைவினைஞர்கள் உழைப்பதை யாரும் பெரிதாக பாராட்டாதிருந்தாலும் இந்த கைவினையின் அழகு இவர்களுடன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இவருடைய தொழில்முறை நெருப்பு உலகினும் கெமிக்கல் பொருள்களோடும் ஒன்றாக கலந்திருக்கும். இதில் பயன்படுத்தப்படும் கெமிக்கல் பொருள்களை சுவாசித்து இறந்து போனவர்கள் பலர். பழைய பாத்திரங்களை புதுப்பித்து கொடுத்தல் கூலியாக 300 400 வரை தான் வருமானம் கிடைக்கின்றன. ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இந்த தொழிலை படித்தவங்களோட சரி, புதிய தலைமுறை என்பது தொழிலை படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா அது அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரியான இது கலை சார்ந்த தொழில். அப்போ இந்த தொழிலை பாதுகாக்க அரசு மானியமும் அந்த தொழிலாளியை பாதுகாக்கிற ஏற்பாடும் அரசு செய்யும் பொழுது தான் புதிய தொழிலாளி என்பது உருவாக முடியும். அந்த அடிப்படையில் இந்த காப்பர் தொழில் என்பது பாதுகாக்கப்படணும். காப்பர் தொழில் என்பது நலிவடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடியதை
அரசு கவனம் செலுத்தணும். இவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு சலுகைகளும் கிடைப்பதில்லை. குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே செய்து வந்த இந்த தொழில் இன்று அனைத்து சமூக மக்களும் செய்யும் தொழிலாக மாறியுள்ளது. தற்போது இந்த தொழில் நலிவடைந்து வருகிறது என்பது கவனிக்கத்தக்க ஒன்று. இத்தொழிலுக்கு பல வகையான இயந்திரங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் இவர்கள் இன்று பழைய முறையில் கைகளால் தான் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீயை தாங்கி வடிவம் பெற்ற இந்த பாத்திரம் போல இவர்கள் வாழ்க்கையும் வெப்பத்தையும் கஷ்டங்களையும் தாங்கித்தான் உருவாக்குகிறார்கள். பாத்திர தொழிலாளர் கைத்தொழில் இது 30 வருஷம் 35 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தொழிலுக்கு மதிப்பு இல்லை. பழைய பாத்திரத்தை புதுப்பிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கை வேலை ரொம்ப குறைஞ்சி போச்சு. கை வேலை கிடையாது, கை வேலையே கிடையாது. இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். இந்த தொழில், எங்கள் பாத்திர தொழில் ரொம்ப மழுங்கி போச்சு. இப்போ எந்த தொழில் போகணும் எங்களுக்கு தெரியலை. சும்மா ஏதோ காலம் கழியுது. செம்பு ஒரு மகிமைதான். ஆனால் அதை உருவாக்கும் இவர்கள் பொருட்களாகிவிட்டார்கள். வேலை இல்லை என்ற பயம், விலையில்லா உழைப்பு. புது பாத்திரம் பார்த்து ரொம்ப காலம் ஆகி போச்சு, நின்று போச்சு. வியாபாரங்கள் கிடையாது, தொழில் கிடையாது, வறுமையில் கொடுமை. அந்த வறுமையினால் இந்த பழைய வேலையை வாங்கி பாத்திரம் வச்சுக்கிட்டு நிர்வாகத்தை கழிச்சிட்டு பிள்ளைகளை வைக்கிறது. அன்னன்னைக்கு வேலை பார்த்தா தான் கூலிக்கு வேலை பார்த்தா 500 கிடைக்கும், 300 கிடைக்கும், 200 கிடைக்கும், 1000 கிடைக்கும். அது திறமையை பொறுத்து. கறி வாங்குறது, ஈயம் வாங்குறது, கிடைச்ச கோழி பாலிச்சிருக்கிறது எல்லாம் வாங்கினா தான் தொழில் பார்க்க முடியும். புது வேலைலாம் கிடையாது. பழைய பாத்திரத்துலாம் வேலை பார்த்து கொடுக்குற வைக்கிறது நிர்வாகத்தை ஓடிக்கிட்டு இருக்குது. அது கல்யாண சீசன் வந்தால் தான் வேலை. ஏன்னா சும்மா தான் இருக்கணும். என்னோடய வறுமை தேய்க்கிறது பாதி உயிர் போயிடும். தேய்ச்சி ஈயத்தை பூசி கொடுக்குற தாடு போட்டு வேலை ஓட்டையில் அடைச்சி கொடுப்போம். பழைய பாத்திரத்தை வெட்டி தாடு போட்டு அடைச்சி கொடுக்குறது, அது காய் மண் பூசுறது, வைக்கிறது எல்லாம் பண்ணுங்கட்ட. சில்வரு, பித்தாழை, விளக்கு, கும்பா, மணிகள், திருவாச்சிகள், கோயில் சம்மந்தப்பட்டவர்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொடுப்போம். மித்தவங்களுக்கு தெரியாது. இது பழசு. இந்த பழசை தான் நாங்கள் புதுப்பிச்சு கொடுக்கோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு 2 நாள் வேலை ஆத்தா 500 400 சம்பளம் தான் கிடைக்கும். இதை வச்சு தான் காலம் கழிக்கும். இவர்கள் படைக்கும் பாத்திரம் அன்றாட வீட்டு உபயோகத்திற்கும் திருமண சீர்வரிசைகளுக்கும் கோயில்களுக்கும் உதவுகின்றன. அரசாங்கம் மூலியமா எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. இல்லை நாங்கள் வேறு எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது, வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. இதுதான் நாங்கள் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுதான் வருமானம் இருக்குது. இப்போ கைத்தொழிலே எங்களுக்கு நின்று போச்சு. எங்களோட இந்த தொழில் முடிஞ்சு போச்சு. இந்த தொழிலை படிக்கிறதுக்கு வேறு யாருக்கும் விருப்பம் இல்லை. பிள்ளைகள் எல்லாமே மற்ற தொழில்களில் படித்து ஒவ்வொரு வேலைகளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சலுகையே கிடையாது. எங்களுக்கு சலுகை வேணும். செம்பு பானைகள், குடங்கள் தண்ணீர் ஊற்றி வைக்கவும் தண்ணீர் பருகவும் பயன்படுகின்றன. ஆனால் தற்போது பாத்திர தொழிலாளர்கள் குறைந்து வருகின்றனர். இதனுடைய நன்மைகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். பித்தாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை. உற்பத்தி பெரிய அளவு மக்களுடைய பயன்பாட்டில் பித்தாளை பெரிய அளவு குறைஞ்சி போச்சு. முன்னாடி பித்தாளையை பார்த்திங்கன்னா அதிகமான உணவுப் பொருள் தயார் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் பித்தாளையாக இருக்கும். இன்றைக்கி எவர் சில்வர், அதே மாதிரி குக்கர் இந்த மாதிரி வந்ததுனால பித்தாளை காப்பருடைய பயன்பாடு என்பது பெரிய அளவு குறைஞ்சி அந்த தொழிலாளர்களுடைய பயன்பாடும் வேலைவாய்ப்பு என்பது பெரிய அளவில் இழந்திருக்காங்க. இதை அரசு கவனத்தில் செலுத்தி இந்த உற்பத்தியை நேர் செஞ்சு புதிய தலைமுறைக்கு காப்பருடைய நன்மையை கொண்டு போய் சேர்க்கணும். பிறப்பு முதல் இறப்பு வரை இத்தொழிலை செய்யும் அனைத்து பாத்திர தொழிலாளர்களுக்கும் இப்படம் சமர்ப்பணம்.